ஹாய் மொபைல் ஜேர்னலிஸ்ட் வியூவர்ஸ், திஸ் இஸ் சங்கர் விஜய். 1977 ஒருத்தர் பிறந்து, அதாவது பிறக்கும் போதே கட்சி கொடியோடு பிறந்திருக்காரு. அது யாருன்னா நம்ம ஸ்டாலின் அவர்களோட புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது கருவறையிலே கட்சி கொடியோட உருவான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீம்ஸ் போட்டு அவரை வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. அட என்னடா அது, ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ திருவாரூர் தொகுதியில் வந்து திமுக சார்பில் வந்து நிற்கிறதுக்கான வேட்பாளர் நிற்கிறதுக்கான ஒரு அறிவிப்புலாம் வந்துச்சு. அதில் வந்து பூண்டி கலைவாணன் வந்து இப்போ நிற்கப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குழப்பம் திமுகவில் இருந்துச்சு. அது என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நிற்க போகிறாரு. ஏன்னா சென்டிமெண்ட்டாக கலைஞர் கருணாநிதி அவர்களோட வாரிசோட பையன் அப்படிங்கும்போது வந்து அவருக்கு ஓட்டெலாம் விழுகும். அதோடய இவர் வந்து அடிக்கடி வந்து கட்சி மீட்டிங் போவார். சில இடத்துல வந்து கோவப்பட்டு பேசுவார் எதிர்கட்சிகளை. யார் வந்து ஏதாவது ஒரு ட்வீட் போட்டாலும் அதுக்கு ஆஃப் நெண்டாக ட்வீட் போடுவார். இந்த மாதிரியான அரசியல் சார்ந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். சில போராட்டங்கள் வரும்போதும் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி அப்படியே போய் கலந்துக்குவார். அதனால அடுத்து வந்து வாரிசா இவர் தான் வந்து திருவாரூர் தொகுதியில் நிற்க போகிறாங்க, இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் குழம்பி போயிருந்தாங்க. ஒருவேளை இவர் நின்னாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொண்டர்கள் மத்தியிலையும் சில சலசலப்பு வரும். ஏன்னா இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, எவ்வளோ பேர் வந்து உழைத்த தொண்டர்கள்லாம் இருக்காங்க, இவர் எப்படி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அவர் வந்து நிற்கிறதுக்கு சார்பாக அவங்களோட ரசிகர் மன்றத்தில் இவர் வந்து தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் வந்து ஒரு விண்ணப்பம் கடிதம் வந்து திமுகவில் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் 1977 பிறந்த அப்போயே வந்து இவர் வந்து திமுகவில் வந்து இருக்கார் உறுப்பினராக அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னே மீம்ஸ் தெரிக்க விட்டாங்க. அடடா என்னடா அது இப்படிலாம் இருக்கே அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ அறிவித்ததுக்கப்புறம் திருவாரூர் தொகுதி வேட்பாளராக வந்து பூண்டி கலைவாணன் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்களோட நிலைமை என்னென்னா, ஆகா நம்மளோட பையனை வந்து டம்மி ஆக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கார். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னென்னா, உதயநிதி அவர்கள் அவர் தான் வந்து இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இப்போ உதயநிதியோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏண்டா நான் பாட்டு செவனேன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு அங்கங்கே படத்திட்டத்தில் நடிச்சுட்டு சில படம் ஓடவும் மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, நான் அந்த மைண்ட் செட்டில் திரிகிறேன். நானாடா கேட்டேன் என்னையை வந்து சேருங்க, நான் வந்து வேட்பாளராக நிற்க போகிறேன். தெரியாதனமாக அங்கங்கே வந்து ஏதோ பேசுனதுக்கு என்னையை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்த்து இன்றைக்கி வந்து எல்லாரும் போட்டு என்னையை வந்து டம்மி ஆக்கிட்டீங்களடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. ஆளை விடுங்கடா சாமி, எனக்கு இந்த அரசியலுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன்டா, தொண்டனாக தான் இருப்பேன்ட்டு என்னை ஏன்டா உள்ள திணிச்சிங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனநிலையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு ஒரு யாருமே எதிர்பாராத விதமாக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவித்தார். திருவாரூர் தொகுதியில் இந்த இடைத்தேர்தலில் நிற்க போகிறது யாருன்னா பூண்டி கலைவாணன் தான் நிற்க போகிறாருன்னு சொன்னோன்னா எல்லாருமே வந்து என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பான மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிடுச்சடா அப்படின்னு நினச்சாங்க. ஒரு பக்கம் தொண்டர்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்துச்சு ஸ்டாலின் மேலே. ஏன்னா தன்னோட வாரிசுகளாக தான் வர்றாங்க, இது ஒரு வாரிசு கட்சி, இதை வச்சு தான் இவங்க வந்து நடத்திக்கிருக்காங்க, மறுபடியும் இதை தான் நடத்த போகிறாங்க ஸ்டாலின் அவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களே சில டைம் சொன்னார். ஏன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான் வர போகிறாரு, இது ஒரு பெரிய கம்பெனி, இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, இந்த மாதிரிலாம் வந்து பேசினார். ஆனால் அது எல்லாத்தையும் உடைச்சு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின்னா எந்த ஒரு நம்ம குடும்பம் சார்ந்தவங்களை நிற்க வைக்காமல் தைரியமாக பூண்டி கலைவாணன் நிறுத்தியிருக்காரு. அவர் 2007 கலைஞர் அவர்களோட ஒர்க் பண்ணி அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளராகவும் இதுவரை இருந்திருக்காரு. அதனால் வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அவர் பேட்டியும் கொடுத்துருக்காரு பூண்டி கலைவாணன். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் என்ன இருக்குன்னா, தொண்டர்கள் மத்தியில் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையா பார்த்தீங்களா, எங்கள் தளபதி வந்து வாரிசு கட்சின்னு சொன்னீங்க, தொண்டர்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்து எங்களை வந்து கௌரவிக்கும் விதமாகவே வந்து எங்கள் நிர்வாகிகள் ஒருத்தரையே வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் 234 தொகுதிகளையும் அடுத்து வர போகிற சட்டமன்ற தொகுதிகளையும் இந்த மாதிரி தான் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து ஸ்டாலின் மேலே எங்களுக்கு வந்திருக்கு. அதனால் களத்தில் இறங்கி இனிமேல் நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பூண்டி அவர்களுக்கு நம்ம கலைஞர் அவர்கள் அளவுக்கு புகழ் இருக்கா? ஒருவேளை திமுக வந்து இதில் தோற்றால் என்ன நிலைமை ஆகும்? திமுகவோட டோட்டல் ஒரு மாற்றமே ஏற்படுமே, முக்கியமாக ஸ்டாலினோட அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருமே அப்படின்னு நிறையா பேர் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. இதில் டிஎம்கே துவத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு டபுள் ஓகே அப்படின்னு அவங்க வட்டாரத்துலேருந்து நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. என்னடா அது டபுள் ஓகேவா ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது,
இது வந்து இடைத்தேர்தல் தாங்க. திடீர்னு வந்து கலைச்சிருவாங்க சில மாதங்கள்லேயே. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு டார்கெட் எல்லாமே ஒன்லி டார்கெட் ஃபார் சட்டமன்ற தொகுதி 234 தொகுதிகளையும் அங்கேயே நிறுத்தி, இதில் எங்கள் ஸ்டாலின் அவர்களே அவங்க அப்பா நின்ன தொகுதியில் அவரே நின்று ஜெயிச்சு சென்டிமெண்ட்டாக இவர் தான் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையோட திமுக வட்டாரங்கள் அது ஸ்டாலின் தரப்பில் வந்து பேசிட்டு வராங்க. ஒரு பக்கம் அழகிரி அவர்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கார், இதையும் விட்டுட்டாரு. அடுத்து அவர் டார்கெட் பண்ணுறதும் அந்த சட்டமன்ற தொகுதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவில் இப்போ ரொம்ப வைரலாக போய்க்கிறது உதயநிதி ஸ்டாலின் தான். என்னடா நான் பாட்டு சும்மா இருந்தவனை போட்டு ஏன்டா சீன்றீங்க, நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லடா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர் இருக்கார். மறுபடியும் இவர் தான் வருவார்னு சொல்லி இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டம்மியாக வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு டம்மியாக இருக்கலாம், சட்டமன்ற தொகுதி வரும்போது புலி பதுங்கி தான் பாயின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவர் அப்படியே சைலண்டாக வச்சு அந்த இடத்துல இறக்கி ஜெயிக்கவும் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் திமுக வட்டாரம் சார்பாக இல்லாமல் எல்லாரும் ஒரு அரசியல் வட்டாரத்துலையும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உடனே உங்களுக்கு யோசிக்கலாம், என்னடா இவன் சொல்லிட்டானே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட்டை போடுவீங்க. பரவாயில்ல, போடுங்க, உங்களோட கமெண்ட்டுக்காக ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மொபைல் ஜேர்னலிஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பை ஃப்ரம் சங்கர் விஜய்.